தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. பிரதமர் தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கணபதி, இந்த கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்கள் துணை குடியரசு தேர்தல் தொடர்பாக வழங்கப்படுது? அடுத்தடுத்த திட்டம் என்ன கணபதி? குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் டெல்லியிலே விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியிலே ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணனும் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவை பெருக்க வேண்டும், அவரை அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பாஜக தலைவர்கள் முனைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடியும் இதையே வலியுறுத்த இருக்கிறார் இந்த ஆலோசனையில். அதை தவிர நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் 2-3 நாட்களிலே நிறைவுக்கு வர இருக்கிறது. அந்த சூழலிலே இந்த கூட்டத்தொடரிலே இன்னும் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் ஆகியவற்றை நிறைவேற்ற வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பிரதமர் மோடி பேச இருக்கிறார். குறிப்பாக சுயசார்பு இந்தியாவுக்கான ஏற்பாடுகள், ஆபரேஷன் சிந்தூர் தாக்கம் ஆகியவை குறித்தும் பிரதமர் மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அதிக முக்கியத்துவம் தற்போதைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தரப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆகவேதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத கட்சிகளையும் தொடர்பு கொண்டு ஆதரவு திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்த வேண்டும் என ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் களத்தில் இருக்கும் சூழலில் திமுகவின் மூத்த மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவாவை களம் இறக்க வேண்டும் என இந்தியா கூட்டணியில் ஒரு சாரார் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலையிலே இது தொடர்பாக விரிவாக ஆலோசனையும் நடைபெற்றது. விரைவிலேயே தனது முடிவை இந்தியா கூட்டணி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் டெல்லி அரசியலை பரபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.